சற்று முன் வெளியே இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் ரேஷன் அட்டைக்கு தமிழக அரசின் 4 குட் நியூஸ் வெளியாயிருக்கு. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற பயனுள்ள தகவல் உடனுக்குடன் கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜனவரி 10ஆம் தேதிக்குள் பொங்கல் பரிசு விநியோகம் பணிகளை தீவிரப்படுத்தும் அரசு. தமிழ்நாடு மக்கள் உற்சாகமாக கொண்டாடக்கூடிய பண்டிகை தான் பொங்கல். தை முதல் நாளிலிருந்து அனைவருக்கும் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்று புதுப்பானையில் பொங்கலிட்டு குடும்பத்தோடு கொண்டாடுவார்கள். அண்மை காலமாக பொங்கல் பண்டிகை என்றாலே ரேஷன் கடைகளில் வழங்கக்கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்த எதிர்பார்ப்பு மக்களிடையே எழுந்து விடுகிறது. ஏனெனில் தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை வாயிலாக பொங்கல் பரிசு தொகுப்பாக அரிசி, சர்க்கரை, கரும்பு, திராட்சை, முந்திரி உள்ளிட்டவற்றையும் ரொக்க பணத்தையும் வழங்குவதை வழக்கமாக்கியிருக்கிறது. அந்த வகையில் இந்த பொங்கல் பண்டிகைக்கு தமிழ்நாடு அரசு எவ்வளவு ரொக்க பணம் வழங்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே அதிகரித்திருக்கிறது. பொங்கல் பரிசுக்கான டோக்கன்கள் எப்போது முதல் விநியோகம் செய்யப்படும், பொங்கல் பரிசு பணம் எவ்வளவு வழங்கப்படும், அந்த பணம் எப்போது தங்கள் கைகளுக்கு வந்து சேரும் என லட்சக்கணக்கான ரேஷன் அட்டைதாரர்கள் காத்திருக்கின்றனர். இது தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை விரைவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வெளியிடுவார் என தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கிடையே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர். காந்தி செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பொங்கல் பரிசு தொகுப்பு தொடர்பான கேள்விக்கு பதிலளித்தார். தமிழக அரசின் பொங்கல் பரிசு தொகுப்பு தற்போது தயாராக உள்ளது. அதன் விநியோகம் விரைவில் தொடங்கும். வரும் ஜனவரி 10ஆம் தேதிக்குள் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் தொகுப்பு வழங்கி முடிக்கப்படும் என தெரிவித்தார். ஜனவரி 10ஆம் தேதிக்குள் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் தொகுப்பு வழங்கி முடிக்க வேண்டும் என அரசு முடிவு செய்திருக்கிறது. இதன்படி பார்த்தால் ரொக்க பணம் வழங்கப்படுவதாக இருந்தால் அது பொங்கல் தொகுப்போடு சேர்த்துதான் வழங்கப்படும். எனவே ஜனவரி முதல் வாரத்தில் பொங்கல் பரிசு தொகை வழங்குவதற்கான டோக்கன்கள் விநியோகமும், ஜனவரி 2ஆம் வாரத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்கத்தொகை விநியோகமும் நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது. சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருப்பதால் நிச்சயம் இந்த முறை பொங்கல் பரிசு தொகை வழங்கப்படும் என்று ரூ. 3000 வரை வழங்குவதற்கு அரசு திட்டமிட்டிருப்பதாகவும் தொடர்ச்சியாக தகவல் வெளியாகிய வண்ணம் இருக்கிறது. கடந்த ஆண்டு போலவே இந்த ஆண்டும் ஜனவரி 9ஆம் தேதி முதல் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும், ஜனவரி 2 அல்லது 5ஆம் தேதியிலிருந்து டோக்கன் விநியோகம் நடைபெறும் என்றும் சொல்லப்படுகிறது. இதற்கான டோக்கன் அச்சடிக்கும் பணிகளை தொடங்கிவிட்டதாகவும் தகவல் தெரிவிக்கின்றன. இன்னும் ஒரு வார காலம்தான் இருக்கு. அதாவது ஜனவரி முதல் வாரத்தில் ரொக்கப்பணம் கொடுக்கறதுக்கான டோக்கன்கள் விநியோகம் செய்யப்படும். அதாவது 2வது வாரம் 5ஆம் தேதிக்கு மேலே இருந்து பார்த்தீங்கன்னா பரிசு தொகுப்பு கொடுக்கறதுக்கும் ரொக்கப்பணம் கொடுக்கறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்பாடு செய்யப்படும். அது உங்களுக்கு வீடுகளுக்கே பார்த்தீங்கன்னா வந்து தரப்படும். மற்றும் டோக்கன்கள் பார்த்தீங்கன்னா தகுதியுள்ள குடும்ப அட்டைதாரர்கள், அதாவது அரிசி அட்டைதாரர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் எங்கேனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ரேஷன் கடைகளில் நீங்கள் வந்து ரேஷன் கார்டை காட்டி நீங்கள் பெற்றுக்கலாம். இந்த தடவை பொங்கல் பண்டிகைக்கு ரூ. 5000 ரொக்கப்பணம் கிடைக்குன்னு ரொம்ப எதிர்பார்த்தாங்க. ஆனால் அதற்கான வாய்ப்பு கிடையாது. ரூ. 3000 தான் இந்த பொங்கலுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வாய்ப்பு இருக்குது. ஸோ அதற்கான டோக்கன்களும் பார்த்தீங்கன்னா அச்சிடுறதுக்கான பணியும் தொடங்கியாச்சுன்னு சொல்கிறாங்க. கூடிய விரைவில் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகும். சீக்கிரமே பார்த்தீங்கன்னா டோக்கன்களும் விநியோகம் செய்யப்படும். ஸோ அந்த தகவலாம் நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற பயனுள்ள தகவல் உடனுக்குடன் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.